பார்கவி. எனக்கு 24 வயசு ஆகுது. எனக்கு முன்னாடி ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது, மன அழுத்தமானது இருந்தது, பயமானது இருந்தது. எனக்கு கட்டுப்படுத்த முடியாத கோபமானது இருந்தது. எனக்கு என் லவ் லைஃப்ல ப்ராப்ளம் இருந்ததுனால எனக்கு ஒரு சமாதானமே இல்லாத நபரா இருந்தேன், ஒரு நிம்மதி இல்லாத நபரா இருந்தேன். நான் ஒரு நரகத்தை சந்திக்கிற நபரா நான் இருந்தேன். எனக்குள்ள ஒரு அழுத்தமானது இருக்கும், ஒரு பாரமானது இருக்கும். என்னால் எதுவுமே செய்ய முடியாது, என்னால் ஃப்ரீயா இருக்க முடியாது எல்லார போல. ஆனா எனக்குள்ள அந்த பாரம் இருந்துட்டே இருக்கும், அந்த பயம், அந்த கட்டுப்படுத்த முடியாத கோபம். எது பண்ணாலும் யார் மேல இருந்தாலும் எனக்கு அந்த கோபமானது இருக்கும். எங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எங்க அப்பா குடிச்சிட்டு வருவாரு, எங்க அம்மா கூட சண்டை போட்டு இருப்பாரு. இதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு அழுத்தமானது இருக்கும். ஏன் நான் இன்னும் இருக்கிறேன், நான் இறந்துட்டா கூட நல்லா இருக்குமே. எனக்குள்ள அந்த சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எனக்குள்ள அந்த நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையா இருக்குது சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளேயே நான் அழுதுட்டு இருக்கிற நபரா நான் இருந்தேன். எனக்கு அந்த நேரத்துல கோபமானது இருக்கும் எங்க அப்பா மேல. ஏன் இந்த மாதிரி பண்றாரு, எனக்கு என் வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்காது. அந்த நேரத்துல எங்கேயாச்சும் போயிடலாம், நம்ம யாரு கண்ணுக்குமே காணாம போயிடலான்னு சொல்லி அந்த எண்ணம் கூட எனக்கு இருந்திருக்கு. எனக்கு வீட்டில் யாருமே கவனம் கொடுக்கறதுக்கு இல்லை, யாருமே என்னை அக்கறையாக பார்த்துக்கிறது இல்லை. ஸோ இந்த காரணத்தினால நான் வெளியில் இருக்கிற ஒரு நபரை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அவர் எனக்கு கவனம் கொடுப்பாரு, அவர் எனக்கு நல்லா பார்த்துப்பாரு. ஒரு நம்பிக்கையில் நான் வெளியில் ஒரு காதலனை நான் பார்த்தேன். ஸோ பிற்பாடு அப்புறம்தான் எனக்கு பிரச்சனை மிகப்பெரிய விதத்தில் ஆரம்பிச்சது. எப்படின்னா, எங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஒற்றுமையானது இருக்காது, அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்காது. 2 பேருமே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்போம். எங்க அந்த அந்த அன்பின் வாழ்க்கையில எங்களுக்கு நிம்மதியானது கிடையாது. எங்களுக்கு அந்த அன்பின் வாழ்க்கையில ஒரு புரிந்து கொள்ளுதல் கிடையாது. எதுவுமே ஒழுங்கா இல்லை, எல்லாமே பிரச்சனையா இருந்தது. எனக்குள்ள என் வீட்டில் சந்திச்ச பிரச்சனையை விட எனக்கு அப்பதான் எனக்கு அதிகமா பிரச்சனையானது ஆரம்பிச்சது. அப்புறமா தான் நான் அந்த நபரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிற நபரா இருந்தேன். அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. ஸோ பிற்பாடு எங்க அம்மா என்ன பிரச்சனைனால சந்திச்சிருந்தாங்களோ வீட்டில், அதே பிரச்சனையால நானும் பாதிக்கப்பட்ட நபரா இருந்தேன். நான் ஒருபோதும் நினைச்சது கிடையாது என் வாழ்க்கை மாறும்னு. ஸோ அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் மூலியமா இந்த இன்விடேஷன் ஆனது நான் வாங்கினேன். ஸோ அந்த அழைப்பானது அவங்க கொடுத்தாங்க, அந்த தொடர் சங்கிலி ஜபத்துல கலந்துக்கும்படி. ஸோ நான் அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல இருக்கிறவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ தண்ணி பாட்டிலானது எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதை ப்ரேயர் பண்ணி கொடுக்கும்போது விடுதலையானதை நான் பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் அந்த தண்ணியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் அந்த தண்ணியை பார்த்தேன். நான் தீர்மானிச்சேன், இந்த தண்ணியோட நான் குளிக்கும் பொழுது என் பிரச்சனை எல்லாமே மாறும், நான் முழுமையா விடுதலை பெற்ற நபரா நான் இருப்பேன்னு நான் தீர்மானிச்சேன். நான் விசுவாசத்தோட அந்த செயலானது செஞ்சேன். பிற்பாடு நான் முழுமையா விடுதலை பெற்ற நபரா நான் இருந்தேன். எனக்கு வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல என் அன்பின் வாழ்க்கையிலே நான் எந்த பிரச்சனையானதை சந்திக்கல. இன்னைக்கு நான் நல்லா உணர்றேன், ஒரு ஃப்ரீயா இருக்கிற நபரை நான் உணர்றேன். நான் முன்னாடி நம்பலை என் வாழ்க்கை மாறும்னு. ஆனா நான் இப்ப பாக்குறேன் என் வாழ்க்கை மாறி இருக்கிறத. ஒவ்வொரு நாளும் நான் சமாதானத்தினால நிரப்பப்பட்ட நபரா இருக்கிறத. மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, நீங்கள் யார் பார்கவி அவங்களுடைய சாட்சியை கேட்டீங்களோ சரியாய் இதுதான் ஆவிக்குரிய பாதிப்பினுடைய அடையாளத்தினுடைய வெளிப்பாடு. இளம் வயதிலே ஒரு மகளாய் வேலைக்கு போற சமயத்துல கூட, படிக்கிற சமயத்துல கூட, பெற்றோர்கள் மத்தியில அவங்க கடந்து போன பிரச்சனை வெளியில, அதாவது வீட்டுக்குள்ள அவங்களால இது கிடைக்க முடியலன்ற ஒரு காரணம், வெளியில அவங்க அந்த அன்பை அரவணைப்பை தேடிய தருணத்துல நிலைமை இன்னும் மோசமான. எத்தனை தடவை நீங்க ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி எடுத்து, ஆனால் தவறான ஒரு முயற்சி, தவறான ஒரு நோக்கம், தவறான ஒரு வழிகாட்டுதல், அந்த முயற்சி உங்களுக்கு இன்னும் பல பெரிய பிரச்சனையை கொண்டு வருவதான அனுபவம் உங்களுக்கு அநேகர் கண்டிப்பா இருந்திருக்கும். ஒரு பிரச்சனையை தீர்க்க போய் பல பிரச்சனைகளை உங்களை மாற்றி வைத்துக் கொள்வது. காரணம், நீங்க புரிந்து கொள்ள வேண்டுமா, ஆவிக்குரிய பிரச்சனை சரீரத்துல ஜெயிக்கப்பட முடியாது. எனவேதான் வெள்ளிக்கிழமைகளிலே ஆவிக்குரிய தாக்கத்துக்கு எதிரான வல்லமையான ஒரு ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது விசேஷமாய். இதுதான் அந்த பெண்மணி
வேதகமத்திலே தீர்மானித்தது, நான் போய் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டால் சுஸ்தமாவேன். நான் போய் என்று அந்த பெண் தீர்மானித்தார். வெள்ளிக்கிழமை உங்களை நான் விசேஷமாய் வரவேற்கிறேன். ஆவிக்குரிய சக்தியினால் நாம் எதிர்க்கும்போது கண்டிப்பாய் விடுதலை நிச்சயம். இந்த நேரம் நாம் இங்கே ஒன்றிணைந்திருக்கிறோம். என்னோடு பாஸ்டர் நரேஷ், பாஸ்டர் பிலிப், பாஸ்டர் விஜய் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இந்த நேரம் மக்களே, நாம் இந்த பரிசுத்த வஸ்திரத்தை ஆசீர்வதிக்க போகிறோம். ஆனால் இந்த பரிசுத்த வஸ்திரத்தை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாய், அதாவது பாஸ்டர் நரேஷ், நாம் பைபிள்ல இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கும்போது 12 வருஷம் உதிரப்போக்கு வியாதியால் பாதிக்கப்பட்ட பெண், பைபிள் மிக தெளிவாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடையின் ஓரத்தை நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு வந்து ஆடையின் ஓரத்தை தொட்டால். கண்டிப்பா இந்த அதிசயம் நடைபெறுவதற்கான மிக அடிப்படையான முக்கிய காரணம் பாஸ்டர் நரேஷ், நீங்க நினைக்கிறது என்ன? மிக நிச்சயமாக இந்த நபர் இயேசுனிடத்துல சந்திக்க வந்த பொழுது அவர் இயேசு தனியாக இல்லை, ஜனக்கூட்டத்தால் நிரப்பப்பட்டவரா இருந்தார். அநேக ஜனங்கள் அவர் இந்த இடத்துல நெருக்கி கொண்டிருந்தார்கள். பைபிள் தான் சொல்லுது பாஸ்டர். ஆனா என்ன விசுவாசம் இந்த பெண் தீர்மானமானது இருந்தார். நான் போய் நான் இயேசுவை பார்க்க வேண்டியதில்லை, நான் இயேசுவை இந்த இடத்துல பேச வேண்டியதில்லை, இயேசு தலைமையில கை வைக்க வேண்டியதில்லை, அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டார். இங்குதான் விசுவாசமானது பிறந்தது. அந்த நபர் தான் விசுவாசத்தபடியே இயேசு பின்பாக வந்து அவர் ஆடையை தொட்ட பொழுது இயேசு சொன்னார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை கண்டேன். பல மக்கள் ஆலயத்துக்கு வருகிறவராக இருக்கலாம், ஆனா தீர்மானம் இல்லாத ஒருவராய் இருப்பார்கள். ஆனால் மிக நிச்சயமாய் அவர்களுடைய வருகை வெறும் ஆலயத்துக்கு வந்து போகக்கூடியதா இருக்கு தவிர அதிசயத்தினுடைய சாட்சி இல்லை. ஆனா இந்த பெண்ணை போல யார் விசுவாசம் உள்ளவராய் தேவனுடைய வல்லமையை பார்க்க நான் தீர்மானிக்கிறேன், அந்த தீர்மானம் உள்ளவராய் வருகிறார்களோ தேவன் அதி அற்புதமான காரியத்தை இன்னைக்கும் இந்த நாளும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்டிப்பா நீங்கள் யார் எங்களை பார்த்து கொண்டிருக்கீங்களோ, இந்த 12 வருட உதிரப்போக்கு வியாதியினுடைய பாதிப்பை உணர்ந்த பெண்ணை போல நீங்கள் அநேகர் மக்களே, நீங்க எந்த ஏரியாவை சேர்ந்தவங்களோ, சென்னையில, தமிழ்நாட்டுல, இந்தியாவின் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், நீங்கள் உங்களுடைய சரீரத்திலேயே உங்க மனதுல பலவிதமான வழிகளை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் அன்பர்களே என்றும் மாறாது. இன்னைக்கு யார் நீங்க எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களோ, வலியோட, வேதனையோட, பல பிரச்சனைகளோடு நாங்கள் இங்க உங்களுக்காக தயாரா இருக்கிறோம். இங்கே மவுண்ட் ரோட் தலைமை சபையில 282 கீழ் 681 1000 விளக்கு அண்ணா சாலை, நீங்க லேண்ட்மார்க் குறித்து கொள்ளும்படி மெக்கர்னட் பேக்கரி பக்கத்தில் இங்கே உங்களுக்காக ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிறு முதல் ஞாயிறு வரை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசேஷமாய் இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரத்தோட யார் தீர்மானிப்பீர்களோ, விசுவாசத்தினால் உங்களுக்கும் அதிசயம் நடைபெறும். அதே போல பாஸ்டர் நரேஷ், கொருக்குப்பேட்டில எப்படி மக்கள் யார் அங்க வர தீர்மானிக்க விரும்புறாங்களோ, மிக நிச்சயமாக ஆலயம் தலைமை சபையானது மவுண்ட் ரோட்ல அமைந்திருந்தாலும் நம்முடைய கிளை சபையானது கொருக்குப்பேட்டிலும் இருக்கும். முன்னாள் வேலன் திருமண மாளிகை 106 எண்ணூர் நெடுஞ்சாலை, கொருக்குப்பேட், சென்னை 6,21,000. தேவன் அவருடைய கரமானது நீட்டி உதவி செய்ய தயாரா இருக்கார். யார் ஒருவர் விருப்பம் உள்ளவரா இருக்காங்களோ தாராளமா வரவேற்கப்படுறாங்க. கண்டிப்பாய் நான் நம்புகிறேன். இங்க தலைமை சபை மவுண்ட் ரோட்ல கொருக்குப்பேட்டு, மேலும் அயனாவரத்துல நம்முடைய ஆலயத்தின் வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கு இல்லையா பாஸ்டர் பிலிப்? ஆமா பாஸ்டர், ரொம்ப நிச்சயமா அயனாவரத்துல நம்முடைய ஆலயம் இருக்கு. தேவனுக்கு மகிமை. இந்த ஆலயம் சரியா எங்க இருக்கு பாஸ்டர்? அதாவது பொன்னூர் நெடுஞ்சாலை, அயனாவரம், சன்னிவாரி ஃபேக்ட் பக்கத்துல பிரீமியம் லேபுக்கு மேல இருக்கு. நீங்க ஆலயத்துக்குள்ள எந்த நாள் வேணாம் வரலாம். ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. தேவன் அங்க எங்களை வைத்திருக்காரு உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறதுக்காக. மிக சரியாய் நண்பர்களே, இங்கே மவுண்ட் ரோட், மேலும் கொருக்குப்பேட்டை, நீங்கள் கேட்ட விலாசம் அயனாவரம் மாத்திரமல்லாமல் திரையில் நீங்கள் பார்ப்பதை போல பெரம்பூரிலே நம்முடைய யூனிவர்சல் ஆலயமானது இருக்கிறது. மேலும் அயனாவரத்திலே, அதே போல பெரவள்ளூர், மேலும் அண்ணா நகரிலும் நம்முடைய ஆலயமானது இருக்கிறது. இங்கே சென்னையில மாத்திரம் அல்லாமல் மும்பையிலும் ஹைதராபாத்திலும் கூட ஆலயமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த இடத்திலே தானே வந்து உதவிகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். இந்த நேரம் நான் உங்களை வரவேற்கிறேன். என்னோட விசுவாசத்தை ஒன்றிணைக்கும்படி இந்த பரிசுத்த வஸ்திரத்தை நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவர், ஒரே விசுவாசத்திலே நாங்கள் ஒன்றிணைந்தவராய் இந்த வஸ்திரத்தை உங்களுடைய வல்லமையால் நிரப்ப இதற்கு கேட்கிறோம். யாரெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை தேவன் எங்களோடு இணைந்தவராய் இந்த வஸ்திரத்தை தொடும்படியா இடத்துல வருவார்களோ, கடந்த காலத்திலே 12 வருடமாய் உதிரப்போக்கு வியாதியோடு கஷ்டப்பட்ட அந்த பெண்மணி தன் முயற்சி எல்லாவற்றிலும் சற்றாகிலும் குணமாக்கலை பார்க்க முடியாதவளாய் இருந்தார்.
ஆனால் அவருடைய தீர்மானத்தை எடுத்து அவர் இந்த வஸ்திரத்தை தொட்ட பொழுது தேவனே அந்த அதிசயம் நடந்தது. இந்நாளும் நீர் மாறாதவர் என்பதை மக்கள் காணும்படியாக பல மக்களுக்கு நீர் உதவியானது செய்து கொண்டிருப்பது போல வரப்போகிற ஒவ்வொரு மக்களும் இந்த வல்லமையினாலே உம்முடைய பதிலை பெற்றுக்கொள்ள ஒரே ஆவியிலே ஒரே விசுவாசத்தை நாங்கள் ஒன்றிணைந்தவராய் உம்மை நோக்கி இந்த கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தகப்பனே, இதான் எங்கள் விசுவாசம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அக்காலத்திலே வேதனையோடு வந்து மாடையை தொட்ட பெண் தன்னுடைய வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தாள். அதே போல் செய்வினை, சாபங்கள், தற்கொலை எண்ணங்கள், கெட்ட கனவுகள், பரம்பரை சாபம், தோஷம், திருமண வாழ்க்கையினுடைய சாபம், தூக்கமின்மைகள், கெட்ட கனவுகள், என் தேவனே, ஆவிக்குரிய பாதிப்பினால் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரத்தை தொடும்போது தீர்க்க முடியாதவைகள் தீர்க்கப்படுவதாய் இதான் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த வஸ்திரத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே, ஆமென். அன்பர்களே, யார் நீங்க எங்களோட இந்த விசுவாசத்தை ஒன்றிணை போறீங்க? வருகிற வெள்ளிக்கிழமை காலை 8 மணி, காலை 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாய் இரவு 7 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். மேலும் விவரங்களுக்கோ விளக்கங்களுக்கோ கீழே உள்ள தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காய் உதவி செய்ய கண்டிப்பாய் நாங்கள் தயாரா இருக்கோம். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். வெள்ளிக்கிழமை உங்களை சந்திக்கும். இதான வெள்ளிக்கிழமை இங்க நடைபெற போகிறது. மக்களே, நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். இங்கே சென்னையிலே உள்ள நம்ம எல்லா ஆலயங்களும் சரி, மேலும் மும்பை, ஹைதராபாத்தில் உள்ள நம்முடைய ஆலயத்திலும் சரி, இந்த தருணம் நான் உங்களுக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறேன். நீங்க கேட்க போகிற இன்னொரு சாட்சி. எத்தனை பேர் இன்னைக்கு வயது வித்தியாசமின்றி மன அழுத்தத்துல தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க? குறிப்பா யார் மாணவ மாணவிகள் உங்களை தேர்வுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கீங்களோ கண்டிப்பா அந்த நேரம் உங்க மனசு பதட்டத்துல இருக்கும். இரவெல்லாம் நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்க சரியா, படிப்பை குறித்த அந்த ஆழ்ந்த கவலை. எனவேதான் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை குறித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண்ணிலே உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு ஜெபம் தேவையானால் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஸ்டாண்டர்ட், நீங்க என்ன வகுப்பு படிக்கிறீங்க அதோட சேர்த்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்காக விசேஷமான ஜெபத்தை மாணவ மாணவிகளுக்காய் செய்ய போகிறோம். இந்த சாட்சியை கவனிங்கள். நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். என் பேரு சாண்ட்ரா ஹாரிலால். நான் 20 வருஷமா மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய மன அழுத்தமானது எனக்கு குழந்தையிலிருந்தே உருவாச்சு. நான் எங்க அம்மாவோட இருந்தேன். நானும் எங்க அம்மாவும் எங்க தங்குறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. பல நேரங்கள்ல நாங்க ரோட்டு பக்கத்துல தான் இருப்போம். சில நாள் ராத்திரிகள் பாலத்துக்கு அடியில தூங்குறதுக்கு முயற்சி செய்வோம். சில சமயம் எங்க அம்மா செய்தித்தாள்லாம் வித்திருக்காங்க. சில நேரத்துல கம்பெனி வாசல்ல, கம்பெனிக்குள்ளாக நாங்க தூங்குவோம். ஏன்னா நாங்க மக்கள் இடத்துல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக. பகல் முழுவதும் ரோடு தான் என்னுடைய வீடா இருந்தது. ராத்திரியில கம்பெனி தான் எங்களுடைய வீடா இருந்தது. என்னை பாக்குற மக்கள் என்ன குழந்தைன்னு நினைச்சு எனக்கு நிறைய உணவுகள் கொடுப்பாங்க. எனக்கு ஏதாவது கொடுக்க விரும்புவாங்க. பகல் நேரத்துல நான் தோட்டத்துல தூங்குவேன், ரோட்ல இருப்பேன். நானும் எங்க அம்மாவும் சில நேரத்துல ராத்திரி ஆவற வரைக்கும் நாங்க அந்த இடத்துல தங்கி இருப்போம். இது எனக்கு உண்மையாவே அவமானத்தை கொடுக்கும். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அங்க இருக்கிற ஸ்கூல் பிள்ளைகள் அங்க கடந்து போகும்பொழுது நான் நடிப்பேன். இந்த மாதிரி நான் யாருக்கோ காத்துட்டு இருக்க மாதிரி நான் அதை காமிச்சுக்க விரும்ப மாட்டேன். நான் அங்கதான் தங்கியிருக்கேன்னு. ஆனா எங்க அம்மாவுக்கு யாருமே அவங்களுக்கு அன்பை காமிச்சது கிடையாது. அவங்க கூட இருந்த நாட்கள்ல எனக்கு அவங்க அன்பை செலுத்தினது கிடையாது. இன்னும் சொல்ல போனா என்னை துன்புறுத்துவாங்க. எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்கிட்ட இருக்கிறதும் பிடுங்கப்படுறதா இருந்தது. ஸ்கூலுக்கு போறது கூட எனக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் அவங்களால நிறையவே துன்புறுத்தலுக்கு ஆளானேன். அதனாலதான் நான் அதை சொன்னேன். அவங்களுக்கு யாருமே அன்பு செலுத்தினது கிடையாது. அதன் காரணத்தினாலதான் அவங்க என் மேல அன்பா இல்ல. இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்தது. என்னுடைய தாயாருடைய துன்புறுத்தல் நிமித்தமா நான் வீட்டை விட்டு ஓடினேன். நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். அந்த உறவும் கூட ரொம்பவும் தவறானதா இருந்தது, துன்புறுத்தக்கூடியதா இருந்தது. ஏன்னா அந்த ஆள் போவாரு, வெளியே போய் குடிச்சிட்டு வருவாரு, என்னை பணம் கேட்டு அடிப்பாரு, துன்புறுத்துவாரு, சூடு வைப்பாரு, ரொம்பவும் கொடுமை செய்வாரு. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி எனக்கு நடக்கும். அவர் குடிச்சிட்டு வருவாரு, என்னை போட்டு அடிப்பாரு, முடிச்சதும் தூங்கிடுவாரு. நான் ஏதாவது சமைப்பேன், அதை எடுத்து என் மூஞ்சுக்கு நேரா வீசி அடிப்பாரு. எனக்கு சாப்பிட எதுவும் தரமாட்டாரு, எனக்கு உணவு அளிக்க மாட்டாரு. அவருக்கு ஏதாவது தேவைன்னா என்னை பயன்படுத்திப்பாரு. பல நாட்கள் நான் ரூம்குள்ள அடைக்கப்பட்டவளா என்னை பூட்டி வச்சிருந்தாரு. இதன் காரணமா நான் ரொம்ப அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளானேன். அதனால நான் என்னை மறிச்சுக்கணும்னு நினைச்சேன். நான் கீழே போனேன், ஏதாவது கிடைக்குமா என்னை மறிச்சுக்கிறதுக்குன்னு யோசிச்சேன். ஏன்னா நான் உண்மையாவே சாகணும்னு நினைச்சேன். நான் என் வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து போயிட்டேன். நான் போனேன், கிருஷ்ணால் எடுத்து குடிச்சிட்டேன். அதனால 2 நாள் நான் வியாதிப்பட்டு இருந்தேன். இந்த துன்புறுத்தப்பட்ட உறவுல இருந்து நான் என்னை விலகி
விலக்கிக்கணும்னு நினைச்சேன், அதை விட நினைச்சேன். இந்த உறவின் மூலமா எனக்கு ஒரு குழந்தை இருந்தது. இந்த உறவை நான் விட்டுட்டு நான் தனியா வாழ விரும்பினேன். ஆனாலும் கூட நான் இன்னமும் மன அழுத்தமா தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அன்பு செலுத்தவோ அக்கறை செலுத்தவோ யாருமே இல்லை. இதன் காரணமா நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான, நண்பர்களை சேர்த்துக்கொண்டேன், குடிக்க போனேன். சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் குடிப்பேன். பல நேரத்துல நான் குடிச்சிட்டு ரோட்ல கூட விழுந்து கிடப்பேன். மேலும் நான் இன்னொரு உறவுல ஈடுபட ஆரம்பிச்சேன். என் கணவரும் குடிப்பாரு, நானும் குடிப்பேன்னு தெரியும். நாங்க 2 பேருமே சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சோம். பல பிரச்சனைகள் உருவாச்சு, சண்டைகள் உருவாச்சு. இந்த உறவிலும் எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. ஆனாலும் என்னுடைய மன அழுத்தம் என்னை விட்டு எங்கேயுமே போகல, அது அங்கதான் இருந்தது. ஒரு நாள் நான் வீட்ல இருக்கும்பொழுது டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன். அப்பதான் பாஸ்டர்ஸ நான் டிவில பார்த்தேன். உண்மைய சொல்லணும்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது. இவங்களால எனக்கு உதவி செய்ய முடியும்னு நான் நம்பினேன். உடனடியா நான் அவங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டேன். அவங்க எனக்கு ஆலயத்துக்கு வரும்படி அறிவுரை கூறினாங்க. இந்த ஆலயம் பக்கத்துல இருக்கோம், நீங்க அந்த ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆலயத்துக்கு போயிருந்தேன். பாஸ்டருக்கு என்னோட பிரச்சனையை விளக்கி சொன்னேன். நான் பார்த்தேன் எல்லா மக்களுமே என்ன மாதிரி தான் ஒரு நாள் இருந்திருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியாகத்தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு வந்து அங்க சொல்ற போதகத்தை பார்க்கும்போது நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஆண்டவர் நமக்கு சிறந்த வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்காரு. நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த பழைய வாழ்க்கைய தேவன் ஒருபொழுதும் விரும்பலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் கத்தி எடுத்துட்டு அவர் பின்னாடி ஓடி இருக்கேன். அவர் குடிச்சிட்டு வரும்போது சண்டை போட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன், துன்புறுத்தி இருக்கேன், பேசியிருக்கேன், திட்டி இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா குடிச்சிருக்கோம். பிள்ளைகளும் அந்த இடத்துல இருந்தாங்க. இந்த காரணத்தினால பிள்ளைகளும் மிக கஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. என்னை சுத்தி என்ன நடக்குதோ என் பிள்ளைங்க எல்லாவற்றையும் பார்த்திருக்காங்க. நான் வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜெபத்துக்கு போனேன். தொடர்ந்து தொடர் சங்கிலி ஜெபம் செஞ்சேன். வெள்ளிக்கிழமையில என் விடுதலைக்காக தேடினேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரிஞ்சுக்கிட்டு அவரை குறிச்சு தேடினேன். நான் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய கணவரை நான் ஊக்கப்படுத்தின ஆலயத்துக்கு வரும்படி. அவரும் அவருடைய விடுதலைக்காக தேட ஆரம்பிச்சாரு. தேவனுடைய பிரசன்னத்தையும் தேட ஆரம்பிச்சாரு. அதன் பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டது. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், சமாதானம் உடையவளா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆசீர்வாதமா இருக்கேன். இப்ப நான் சமாதானத்துல இருக்கேன். இனிமேலும் மன அழுத்தத்துல இல்ல. இனிமேலும் துன்புறுத்தப்படுற உறவுல இல்ல. ஏன்னா நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உறவுல இருக்கேன். இனிமேலும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இல்ல. குடிப்பழக்கமுடைய நண்பர்கள் என் மத்தியில இல்ல. எனக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. அவரே என்னை பாதுகாக்கிறவரா இருக்காரு. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருக்கீங்களா? தேவன் உங்களுக்காக உதவி செய்ய தயாரா இருக்காரு. நீங்க வாங்க. எப்பேற்பட்ட மன அழுத்தமா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்காக உதவி செய்ய ஒருத்தர் இருக்காங்க. மக்களே, இந்த சாட்சி இன்னொரு ஆதாரம். நீங்கள் மன அழுத்தத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னதை போல மன அழுத்தம் சரீரபூர்வமான ஒரு தாக்கம் அல்ல. எனவே நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள், சிகிச்சைகள் உங்களுடைய சரீரத்துல ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பை சரீரபூர்வமான ஒரு விஷயமா கருதி நீங்க செய்றீங்க. ஆனால் இது ஆவிக்குரியது என்பதை புரிந்து கொள்ளுங்க. மன அழுத்தம் உங்களை விட்டு துரத்தப்பட முடியும். அந்த கெட்டது உங்களை விட்டு நீக்கப்படும் போது குமாரன் உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை செய்ய உங்களை வரவேற்கிறார். மக்களே, நீங்க எந்த வயதை சேர்ந்தவராய், எந்த பிரிவை சேர்ந்தவராய், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாய் உங்களுக்கு உதவி உண்டு. இந்த நேரம் ஒரு டம்ளர் தண்ணி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சி இறுதியிலே விசேஷமான ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்காக செய்ய போகிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படும். அதற்கு முன்பாய் நான் நம்புகிறேன் இந்த சாட்சி உங்கள் அநேகருடைய கண்களை திறக்க முடியும். இந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்க. ஏறத்தாழ 16 வருஷமா என்னுடைய திருமண பிரச்சனையினால ஏற்பட்ட காயங்களினால நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய கணவர் பல பெண்களோட தவறான உறவுல இருந்தாரு. நான் கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் இத குறித்து எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாள் ராத்திரி நான் தீர்மானிச்சேன், இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய நான் வாழவே கூடாது. அதனால நான் ஒரு டானிக் மருந்து எடுத்தேன். அத முழு பாட்டிலும் நான் குடிச்சிட்டேன். டானிக் மருந்த நான் குடிச்சதுனால நான் பாதிப்படைய ஆரம்பிச்சேன். அதனால நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு ராத்திரி. ஆனா அந்த இடத்துல மன அழுத்தம் இன்னமும் இருந்தது. குழந்தைய பெற்றுக்கொள்ளும்போது கூட அதே விஷயம்தான்.
சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில மோசமாயிட்டே இருந்தது. மோசம், மோசம் எல்லாத்துலயும் மோசமாயிட்டு இருந்தது. என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமா போயிட்டு இருந்தது. என் கணவர் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ண குறித்து நான் தெரிஞ்சு கொண்டேன். அவங்க செய்வினை வைக்கிறவங்க கிட்ட போயிருக்காங்க. அந்த தருணத்துல என்னுடைய முடி பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சது. என் கைகளுக்குள்ள ஏதோ கெட்டு போன மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. இரவுல என்னால தூங்க முடியாது. அவங்க என்ன படுக்கையில எட்டி உதைப்பாங்க. சில நேரத்துல வண்டி ஓட்டும்போது என்னுடைய கால்கள்லாம் பயங்கரமா வலிக்கும். அது சில நேரத்துல நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னால ராத்திரியில சரியா தூங்கவே முடியாது. என் வீட்ல பிள்ளைய வச்சு பூட்டிட்டு நான் வெளிய போய் என் கணவர ஒரு நாள் முழுதும், ராத்திரி முழுவதும் தேடுவேன். அவர் பகல் ஆவுற வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டாரு. அதனால நான் தூங்கவே மாட்டேன். சாப்பிட மாட்டேன். எதுலயுமே நான் சரியா பார்த்துக் கொள்ளல. ஒரு நாள் நான் வீட்ல இருந்தேன். அந்த நாள் யூனிவர்சலோட டிவி புரோகிராம நான் பார்த்தேன். மேலும் நான் அதுல கேட்டிருந்தேன், மன அழுத்தம், வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் அங்க தண்ணி வச்சேன். அதன் பிற்பாடு நான் அந்த தண்ணிய குடித்த பிற்பாடு நான் வித்தியாசத்த பார்த்தேன் எனக்குள்ள. இதுதான் என்னுடைய கவனத்த ஈர்த்தது. நான் ஆலயத்துக்கு வரணும்னு. ஏன்னா நான் நல்ல விதமா உணர ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் பலவிதமான உணர்வுகள கடந்து போயிட்டு இருந்த எனக்கு இது வித்தியாசமா இருந்தது. நான் அதனால ஆலயத்துக்கு வரணும்னு தீர்மானிச்சேன். அதன் பிற்பாடு நான் ஒரு பொழுதும் பின்வாங்கல. நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்து கொண்டேன். ஒரே நாள் ராத்திரியில நான் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை ஆகல. நான் ஒவ்வொரு நாளும் தொடர் சங்கிலி ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை தெரப்பி ஆஃப் லவ்லலாம் கலந்து கொண்டேன். சில மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, "நீ ஆலயத்துக்கு வர்றதுனால உன் நேரத்த தான் வீணடிக்கிற." ஆனா நான் எத பத்தியும் கவலைப்படல. நான் ஆலயத்துக்கு வந்தேன், வந்துட்டுருந்தேன், தொடர்ந்து வந்துட்டுருந்தேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என்னை விட்டு போகவே கூடாது. என் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும்னு நான் தீர்மானிச்சிருந்தேன். அந்த தருணத்துல தானியேல் உபவாசமானது வந்தது. அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நான் சந்தோஷமா உணர்றேன். இனிமேலும் நான் மன அழுத்தத்துக்குரியவளா இல்ல. தற்கொலை செஞ்சு கொள்ள விரும்பல. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய பிள்ளைகள நான் பார்த்துக் கொள்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக முற்காலத்துல ஏற்பட்ட காயத்திலிருந்து நான் குணமாக்குதல பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இல்ல. நான் வித்தியாசமான நபரா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நாம தேவனை அறிஞ்சவங்களா இருக்கோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்களா இருக்கோம்னா நாம எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்போம். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. நான் 23 வயதுல கர்ப்பம் தரித்து பெண் பிள்ளைய பெற்றேன்ல. இன்னைக்கு அவ நல்ல படிப்பு படிச்சிருக்கா. 10 சப்ஜெக்ட்ல நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் மூலமா டாக்ஸஸ் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நானும் என்னுடைய 2 மகளும் ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கோம். இனிமேலும் எனக்கு மன அழுத்தம் இல்ல. நீங்க யார் என்னுடைய சாட்சிய கேட்டுட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்புறேன். ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்கான உதவி இங்க இருக்கு. நீங்க மன அழுத்தத்துல இருந்து விடுதலை பெறலாம். நீங்க உங்களை மறிச்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்க வேண்டாம். தற்கொலை செஞ்சு கொள்ள வேண்டாம். இது எதையுமே நீங்க செய்ய வேண்டாம். உங்களை விடுதலையாக்கக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்காரு. நீங்க அவரை தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க. மிக சரியாய் இதான் இந்த நேரம் உங்களுக்கு நடைபெற போகுது நண்பர்களே. உங்கள் தண்ணீர் தயாரா? இந்த பெண்மணிக்கு நடந்தது. இதே போல யூனிவர்சல் ஆலயத்துடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அதே நேரம் வல்லமை புறப்பட்டது. யார் நீங்க இப்போ இந்த நேரம் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கீங்களோ, தற்செயல் அல்ல. தேவன் தாமே உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கிறார். ஜாய் டிவி வழியாய், யூடியூப் வழியாய், Facebook வழியாய் யார் பார்த்துருக்கீங்களோ தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் சக்தி கண்டிப்பாய் உங்களுக்கும் நிச்சயமாய் வெளிப்படும். மக்களே, நாம் இந்த நேரம் ஜபத்திலே ஒன்றிணைய போகிறோம். யார் நீங்கள் இப்படியான ஒரு டம்ளர் தண்ணி ஆயத்தப்படுத்தியிருக்கீங்களோ, பாட்டில் தண்ணி ஆயத்தப்படுத்தியிருக்கீங்களோ, விசுவாசிங்கள். பக்தியோடு தலையை தாழ்த்தி ஜபத்துல என்னோட இணையுங்கள். வல்லமை கண்டிப்பாய் உங்களுக்கு வெளிப்படும். சர்வ வல்லமையான தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை கர்த்தர் தாமே இந்த நேரம் பயன்படுத்துவாரார். யாருக்கெல்லாம் ஒரு விடுதலை இந்த நேரம் தேவையோ, தேர்வெழுதுகிற மாணவ மாணவிகள்,
யாரெல்லாம் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தாலும் ஒரு புறம் பயம் இன்னும் அவர்களை விட்டு விலகவில்லை. அந்த பதற்றம், ஞாபக மறதியினுடைய அந்த பயம், எப்படிப்பட்ட கேள்விகள் வரப்போகிறது என்ற பயம், என்ன மதிப்பெண் எடுக்க போகிறேன் என்ற பயம், இதை வைத்துதானே என்னுடைய அடுத்த வகுப்பிற்கான வழிகாட்டுதல் என்ற அந்த யோசனையினால் ஏற்பட்ட குழப்பம். இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் படித்துக் கொண்டிருக்கிறார். பலவிதமான எண்ணங்களால் தாக்கப்பட்டிருக்கலாம், விசேஷமாய் மன அழுத்தத்தினால். இந்த மன அழுத்தம் இப்போதே கடிந்து கொள்ளப்படுவதால் மன அழுத்தத்தின் ஆவி வெளியேறும்படி நான் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். தண்ணிலிருந்து பருகுகிற ஒவ்வொரு மாணவர், மாணவிகள், பெற்றோர்கள், குடும்பத்தினர் உன் சக்தியை உணரட்டும் தேவன். சற்று முன்பு கேட்ட சாட்சியில் அந்த பெண்ணுக்கு விடுதலை கிடைத்ததை போல இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தண்ணீரை பருகுதலின் மூலம், மேலும் ஜபத்தை விசுவாசிக்கிறதன் மூலம் சக்தி வெளிப்படட்டும். இதை தான் இந்த நேரம் நான் இவர்கள் மீது அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே இந்த நேரம் ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. நண்பர்களே, வல்லமை உங்களுக்குள் கண்டிப்பாய் வெளிப்பட்டிருக்கிறது. தேவன் தாவி இயேசுவின் நாமத்தினால் உங்களை விடுதலை செய்திருக்கிறார். நீங்கள் யார் தண்ணீரை குடித்திருக்கிறீர்களோ உங்கள் தாகம் கண்டிப்பாய் தணிக்கப்படும். நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சி இணைய போகிறோம். மேலும் விளக்கங்களுக்கு, விவரங்களுக்கு எங்களுக்கு தொடர்பு கொள்ள மறக்க வேண்டாம். உங்களை மீண்டும் சந்திக்கும்.